குன்றத்தூரில் எலி மருந்து நெடியால் குழந்தைகள் இறந்தது கூட தெரியாமல் கோமாவில் இருந்த பெற்றோரின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. குன்றத்தூரில் எலி மருந்து நெடியால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் இன்று புதிய தகவல் வெளியாகியுள்ளது. குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கிரிதரன் என்பவரது வீட்டில் எலி தொல்லை இருந்ததால் தனியார் நிறுவன ஊழியர்கள் மூலம் எலி மருந்து வைக்கப்பட்டது. எனினும் யாரும் எதிர்பாராத விதமாக எலி மருந்தில் இருந்து நெடி தாங்க முடியாமல் கிரிதரனின் 2 குழந்தைகள் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் கிரிதரன், பவித்ரா தம்பதியினர் போரூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் சுயநினைவின்றி இருப்பதால் குழந்தைகள் இறந்த தகவல் தெரியப்படுத்த முடியவில்லை எனவும், இதனால் பிரேத பரிசோதனை செய்வதிலும் சிக்கல் உள்ளதாகவும் தகவல் வெளியானது. பெற்றோர் உடல்நலம் தேறிய பின்னர் அவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே குழந்தைகள் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் குழந்தைகளின் பெற்றோர் அபாய கட்டத்திலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பியதாக மருத்துவமனை நிர்வாகம் இன்று பிற்பகல் அறிக்கை வெளியிட்டது. இரவு நேரத்தில் வீட்டின் ஹால் மற்றும் சமையல் அறைக்கு யாரும் வரமாட்டார்கள் என எலிமருந்து அடித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கூறியதன் பேரில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் அளவிற்கு அதிகமாக எலிமருந்து வைத்ததே இந்த விபரீதம் ஏற்பட காரணம் என தெரியவந்துள்ளது. தொடர்ந்து வீட்டில் எலிமருந்து வைத்த விவகாரத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர்கள் தினகரன், சங்கர்தாஸ் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் தேடி வருகின்றனர். சதீஷ்குமார், எலி மருந்து வைத்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதா? காவல்துறை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து வைத்த விவகாரத்தில் 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் குன்றத்தூர் போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளனர். குறிப்பாக வீட்டில் எலி மருந்து வைத்த டி நகரில் செயல்படக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். அவ்வாறு ஆய்வு மேற்கொள்ளும் போது அதில் உள்ள மருந்து பொருட்கள் முறையாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் வேளாண் துறையிடம் கடிதம் கொடுத்து விட்டு அந்த நிறுவனம் முறையாக இயங்கவில்லை என்பதை ஆய்வு செய்த பின்னர் முறையாக இயங்கவில்லை என்றால் அந்த நிறுவனத்தை மூடி சீல் வைப்பதற்கான பணிகளை குன்றத்தூர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியா, தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.